காட்டில் உடைந்த வீட்டுக்குள் இந்தியாவின் பொக்கிஷமா? எங்க வீட்டுக்காருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அவர் இப்ப உயிரோட இல்ல, இருக்கும்போது கொடுத்துருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் ரொம்ப வருத்தமாவும் இருக்குங்க. வேதனை மேலும் வேதனை மண்ணை விட்டு பிரிந்த காற்றில் கலந்தவருக்கு பத்ம விருது. அவர் இருக்கும்போது சொன்னாரு, எனக்கு இந்த மாதிரி பத்மஸ்ரீ விருது கிடைக்கும், கொடுக்க போறாங்க அப்படின்னு இவரு சொன்னாரு. ஆனா இப்போ அவர் இல்ல, சந்தோஷமா இருந்தாலும் வருத்தமா இருக்குங்க. பழங்குடியின கிராமம் டு தலைநகர் டெல்லி. 3 தசாப்தங்களாக கலையை விடாமல் பிடித்த கிருஷ்ணன் யார்? நாங்க அங்க காட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். ரோடு வசதி இல்ல, வீடு இல்ல. எங்க வீடு 2 டைம் ஆண் அடிச்சிருக்கு, ஓடெல்லாம் இடிஞ்சுதான் இருக்கு. இவரு கத்துக்கிட்டதை நிறைய பேருக்கு கத்து கொடுத்து நிறைய பேர் கத்துக்கிட்டும் இருக்காங்க. இப்போ 2-3 பேர் கூட செஞ்சுட்டு இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்துல பண்டைய பழங்குடியின மக்கள் ஏராளமானவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல குறும்பரியின மக்கள் ஓவியத்துல கை தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆதி பழங்குடியினரான குறும்பர் மக்களுடைய வாழ்வியல் முறை, பண்பாடு, இது எல்லாத்தையுமே இயற்கை ஓவியமா கொடுத்தவர் தான் ஆர் கிருஷ்ணன் அவர்கள். குறிப்பிட்ட மரத்துடைய பட்டை, பூக்கள், இலைன்னு இயற்கையிலேருந்தே நிறங்களை எடுத்து அந்த நிறத்துல ஓவியம் வரைவாங்களா. பழமையான இந்த ஓவிய கலைய பலர் கைவிட்ட போதிலும் ஆர் கிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து அந்த பழங்குடியின மக்களுடைய சம்பிரதாயங்களையும் பாரம்பரியங்களையும் தொடர்ந்து பறைசாற்றி கொண்டே வந்திருக்காங்க. அதோடைய பலன் தான் அவருக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய பத்ம விருது. இந்திய அரசு சமீபத்துல பத்ம விருதுகள் அறிவிச்சிருந்தாங்க. அதுல பத்மஸ்ரீ விருது கிட்டா அப்படிங்கிற ஆர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உடல்நல குறைவுனால ஆர் கிருஷ்ணன் அவர்கள் உயிரிழந்திருந்தாலும் காற்றில் கரைந்த அந்த உயிருக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. கிருஷ்ணன் அவர்களுடைய மனைவியான சுசிலா அவர்கள் கணவர் உயிரிழந்ததுக்கு அப்புறமா மேட்டுப்பாளையத்துல கல்லர் பகுதியில தன்னுடைய குழந்தைகளோட வசிச்சுட்டு இருக்காங்களா. பாக்கு தோட்டத்துல வேலை செய்யறதாகவும் கூறப்படுது. உயிரோட இருக்கும் போதே பத்ம விருது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அது கிடைச்சிருக்கு. இந்த கலை மேலும் வளரணும், கிருஷ்ணன் அவர்கள் கிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரியா தன்னுடைய ஆசைகளை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு கல்வியும் தனக்கு ஒரு நிரந்தர வேலையும் வீடும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையையும் முன் வச்சிருக்காங்க. கிருஷ்ணன் அவர்களுடைய ஓவியங்கள் ஏராளமான கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டு பல சான்றிதழ்களும் வழங்கப்பட்டிருந்திருக்கு. ஆனா பத்மஸ்ரீ விருது அப்படின்ற இந்த ஒரு அங்கீகாரம் ஆர் கிருஷ்ணன் அவர்களுக்கு மட்டும் இல்லாம அந்த கலைக்கே கிடைச்ச உரிய அங்கீகாரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோவை வழங்குவோர் சிம்ஸ் பார்மசி, ஹலோ டாக்டர், கிராண்ட் ராயல் டூர்ஸ் மற்றும் பஞ்சு குரூப்ஸ்.